இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்குறியா? ரோபி, வா வா. எங்கே போச்சுன்னு தெரியல. நேற்றுலாம் கூட்டில் இருந்தது, இப்போ காணோன்னா பெரிய எங்கே தோப்புக்குள்ளே இந்த பக்கம் வரவே வராது இதுங்க. என்ன ஒன்றுமே புரியலைங்க. நாய் பிடிச்சாலும் ஒரு தடை இருக்கணும், கீரிப்புள்ள பிடிச்சாலும் ஏதோ ஒரு தடை இருக்கணும், எதுவுமே இல்லையே. அது ஒரு ரோம கூட இல்லையே. உள்ளே போய் பார்த்தா தெரியும். எல்லாம் காடு கிடைக்கிறது. பாம்பு கூட தெரியல, பயமாக இருக்குது. வா ரோபி வா. எல்லாமே ஈரமாக இருக்குது, மழை பெஞ்சால ஈரதான் வேணும். பாரு, ஒரு தோப்பே நான் சுற்றுறேன். நான் எங்கே அதை வாத்து ஒரு தடையுமே காணுமே. குருவிங்க காக்கா எங்கே இருக்குது. அங்கே வரைக்கும் அது சவுண்டே இல்லை. கீழே தோப்ப போகிறேன். எங்கே போச்சு தெரியலையே. சவுண்டு பெக்கு பெக்குன்னு சவுண்டு கூட கேட்க மாட்டுது. பண்ணிங்க அந்த பக்கத்தில் வருது, இந்த பக்கம் எப்படி பண்ணி வரும்? வருது வயிற்றுல. அங்கே தான் நேற்று பண்ணி நைட்டு பார்த்தேன். வீட்டுக்கு முன்னாடியே வந்து பயமுறுத்திட்டு போகுது. என்னதான் இந்த இருக்கு, ஒன்றும் புரிய மாட்டுது. இது தேங்காய் அடுத்த தோப்புக்கு வந்துட்டோம். கீழ் தோப்பு, 3வது தோப்புக்கு வந்துட்டோம். எங்கே போச்சுது? கோழிங்க இங்கெல்லாம் வராது, அந்த சைடு தான் வரும் கோழிங்க. சவுண்டா காணுமே, அதுதான் புரியலையே. எங்கே போச்சுன்னு தெரியலையே. எங்கேயுமே காணுமே. எப்போவே இந்த பக்கம் வரவே வராது வாத்துங்க, இந்த குட்டி வாத்துங்க. ஐயோ கடவுளே. ஓ, எங்கதான் போயிடுச்சு, என்னதான் எப்படி போச்சு கூட தெரியல. வாத்து நடக்குது, வாத்து பிடிச்சி தடை பண்ணுறாங்க, அது கூட இல்லை. ஐயோ என்னடா இது. ஒரு உள்ள தோப்பு வரைக்கும் சுற்றி வந்துட்டேன். தோப்புக்கு வந்துட்டேன், எங்குமே காணும். பின்னி எப்படி வாத்து எங்கே போச்சு, எந்த பாதையில் போச்சு கூட தெரியல. நேற்றுலாம் சாயங்காலம் வரைக்கும் கூட மேய்ஞ்சிட்டு, சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. நான் தானே அரிசியெல்லாம் போட்டு கொடுத்தது. அரிசியெல்லாம் போட்டு துண்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தது. நேற்று வரைக்கும் இருந்தது. ரோபி வா. தோப்பே சுற்றிட்டேன், இல்லவே இல்லை, தோப்புக்குள்ளே இல்லது. எங்கே போச்சு தெரியல. கோழிங்கெல்லாம் அங்கே தான் மேயும், இங்கே தான் மேயும், இங்கே உள்ளே வராது. இதில் மீன் கொட்டை எல்லாம் பார்த்தாச்சு. மீன் கொட்டை புதிய வாத்து, பெரிய வாத்து தான் இருக்குது. குதிரை சட்டை கூட பார்த்தாச்சு காலையில். கடவுளே.
யாரும் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்காங்க, ஒருத்தர் பிடிக்க முடியாது. பிடிக்கணுன்னா கண்டிப்பாக கூட்டில் வச்சு தான் பிடிக்க முடியும். எங்கே போச்சு தெரியலையே. இங்கே பாரு கோழிங்க தான் மேயுது, குட்டி குட்டி கோழிங்க சேவலை தான் மேயுதுங்க. ஆ